வணக்கம். நான் டாக்டர் முத்துக்குமார், சேர்மன் பார்வதி மருத்துவமனை. பார்வதி மருத்துவமனை குரோம்பேட்டையில் 21 வருடமாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. பார்வதி மருத்துவமனைக்கு உரகடம் என்ற இடத்திலும் பிரான்ச்சஸ் இருக்கு. இதை தவிர தாம்பரத்திலும் ஒரு எமர்ஜென்சி மெடிக்கல் சர்வீஸ் ஆரம்பித்திருக்கிறோம். இந்த மருத்துவமனையின் சார்பாக 6வது முறையாக வாக்கத்தான் 5 கிலோமீட்டர், 3 கிலோமீட்டர், 1 கிலோமீட்டர் வாக்கத்தான் இன்று துவங்கப்பட்டது. இந்த வாக்கத்தான் ஒரு முழங்கால் மூட்டு அறுவை சிகிச்சை செய்த நபர்கள் எந்த அளவு நல்லாக நடக்க முடியும், நன்றாக இயற்கையாக அவங்க திரும்பவும் தன் வாழ்க்கையை பெற முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக ஒரு 12 வருடம் முன்னாடி ஆரம்பிக்கப்பட்டது. அதில் நிறைய மக்கள் நிறைய இன்ட்ரெஸ்ட் காமிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி இது 6வது முறையாக இந்த முறை 5200 பேர் கலந்து கொண்ட வாக்கத்தான் இன்று காலை மலேசியன் கான்சுலேட் ஜெனரல் திரு கே சரவணகுமார் குமாரவாசன் அவர்கள் மற்றும் இந்த தொகுதி எம்எல்ஏ திரு இ கருணாநிதி அவர்கள் மூலமாக துவக்கப்பட்டது. இந்த வாக்கத்தானில் நாங்கள் சொல்லியிருக்கிறது மைல்ஸ் ஆஃப் ஸ்மைல்ஸ். எல்லாரும் நடக்கிறது ஒரு நல்ல பயிற்சி, மிகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டியதும் நமக்கு வாழ்க்கை தரத்தை அதிகப்படுத்துவதற்கான ஒரு முயற்சி. ஸோ மைல்ஸ் ஆஃப் ஸ்மைல்ஸ் என்ற பெயரில் ஆரம்பித்திருக்கிறோம். உடல் நல்லபடியாக ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ள 2 விஷயங்கள். ஒன்று, உணவு பழக்கம். 70% நல்ல உணவு பழக்கம். அதுதான் 70%. வெறுமன நடைப்பயிற்சியோ பயிற்சி மட்டும் பண்ணால் பத்தாது. 70% உணவு பழக்கத்தை சரியாக வைத்துக்கொண்டு 30% நல்ல பயிற்சிகள் செய்யணும். அந்த பயிற்சிகள்லேயே நடைப்பயிற்சி தான் மிகவும் சிறந்த பயிற்சி. அதனால் நடைப்பயிற்சியை இந்த குடும்பங்களுக்கு சென்று அடைவதற்காக இன்று காலை 6 மணிக்கு நாங்கள் துவங்கினோம். இன்றைக்கு 5000 பேர் இந்த பகுதியில் நடந்தாங்க. அதே மாதிரி தினமும் அவர்கள் காலை நடக்க வேண்டும், அந்த பழக்கம் வர வேண்டும் என்ற சமுதாய நோக்கத்தோடு பார்வதி மருத்துவமனை மூலமாக இதை செய்திருக்கிறோம். பொதுவாக நல்ல உணவு பழக்கம்னா குவான்டிட்டி, நம்ம எந்த அளவு சாப்பிட்றோம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த குவான்டிட்டிங்கிறதுல அளவை பார்க்காதீங்க, கேலோரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு உணவுலையும் எவ்வளோ கேலரி வருதுங்கிறத நம்ம ஓரளவுக்கு அந்த நாலேஜ் தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு முந்திரி பருப்பு நெய்யில் வறுத்து சாப்பிட்டிங்கன்னா குவான்டிட்டி கம்மி, ஆனால் கேலரி கூட. அதே சமயம் வெள்ளரிக்காயை நிறையா நறுக்கி வச்சுட்டு கேரட் வெள்ளரிக்காயை ஒரு பெரிய பவுல் அளவுக்கு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா, ஒரு கைப்பிடி அளவு சாப்பிட்டா கூட அதில் வரக்கூடிய கேலரி ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ உணவு பழக்கத்தில் கேலரி கான்ஷியஸாக நம்ம பண்ணணும். எந்த உணவில் கேலரி ரொம்ப ஈஸியாக அதை செய்யணும்னா, கேலரினா என்ன, எனக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னு நினச்சா, பிளான்ட் பேஸ்ட் ஃபுட், அதாவது தாவரங்கள், நான் வெஜிடேரியனாக தவறான சொல்லலை, தாவரங்கள் பேஸ்ட் ஃபுட்டில் கேலரி கம்மி. அப்படியே நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைக்கிறவங்க ஃபேட்டை தவிர்த்து ஃப்ளஷ் மீட்டு அதை சாப்பிட்லாம். அதை தவிர வெள்ளை முட்டையில் ஒயிட் ஆஃப் எக்கும் யோக் ரொம்ப கம்மியாக சாப்பிட்றோம்னா ஒயிட் ஆஃப் எக்கில் நிறைய ப்ரோட்டீன் இருக்குது, அதை நல்லா சாப்பிட்லாம். மாலை 6 மணிக்கு மேல் உணவு அருந்துவதை தவிர்க்க வேண்டும், நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். அது ஒரு தவறான பழக்கம். அதுக்கு மேலே பசி வந்துச்சுன்னா ஒரு டம்ளர் தண்ணி குடித்தாவே பசி நிச்சயமாக போயிடும். இதை முயற்சி பண்ணி பாருங்கள். ஸோ பசி என்பது ஒரு பழக்கம், நம்ம அதை நம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர வேண்டும். தேங்க்யூ.